வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மறைந்த நடிகை ஸ்ரீவித்யாவோட கணவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். டாப் நடிகைக்கு இப்படி ஒரு சோகமான்ற இந்த தகவலை பற்றி ரொம்ப விரிவாக இந்த தொகுப்பில் பார்க்கலாம் வாங்க. தென்னிந்திய சினிமா திரையுலகத்தில் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட நடிகைகள் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி 1970 2000 ஆண்டின் தொடக்கத்து வரைக்கும் பிரபல நாயகியாக வலம் வந்தவங்க தான் நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள்னே சொல்லலாம். ஒரு கர்நாடக இசை பாடகி எம்எல் வசந்தகுமாரியோட மகள் என்பது குறிப்பிடத்தக்கது. மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த இவங்க 2006 சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்காங்க. அதோடு இவங்க மரண பறக்கில் இருக்கும்போது தன்னோட சொத்துக்களை எல்லாம் ஏழை எளிய குழந்தைகளுக்கு எழுதி வச்சுட்டாங்க. இவர் 1976 ஜார்ஜ் தாமஸுங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் இதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்துக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து வாங்கி தனியாக வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ நம்ம வீடியோவில் வர இந்த ஃபோட்டோவில் இருக்கவர் தான் நடிகை ஸ்ரீவித்யாவோட கணவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நடிகை ஸ்ரீவித்யா அவர்கள் ஒரு புகழ்பெற்ற தென்னிந்திய திரைப்பட நடிகை என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மைன்னு கூட சொல்லலாம். இவங்க 2003 தான் முதுகெலும்பு புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் இவங்க 2006 அக்டோபர் 19 அன்று உயிரிழந்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் இந்திய திரைப்பட ஒரு நடிகை. அது மட்டும் இல்லாமல் மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தின்னு சொல்லி 40 ஆண்டுகளுக்கு மேலாகவும் திரையுலகத்தில் வேலை செஞ்சுருக்காங்க. இவங்க தன்னோட திரைப்பட வாழ்க்கையில் 800க்கும் அதிகமான படங்களில் நடிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. தன்னோட தொழில் வாழ்க்கையோட பிற்பகுதியில் இவங்க மலையாள படங்களில் அதிகமாக கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நடிப்புக்கு மேலே இவர் எப்போவாவது ஒரு பின்னணி பாடகியாகவும் வேலை செஞ்சுருக்காங்க. தன்னோட மாறுபட்ட உணர்ச்சிகளை சித்தரிக்கிறதுல ரொம்ப கட்டுப்பாடு, நுணுக்கத்திற்காக இவர் பிரபலமானவரனே சொல்லலாம். இவங்க தன்னோட எல்லா திரைப்படங்களையும் எல்லா மொழியிலையும் ஒளி சேர்க்கை செய்கிறதுக்காக தன்னோட சொந்த குரலையை பயன்படுத்தியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீவித்யாவோட தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப சோகங்கள் நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையாக தான் இருக்குதுன்னே சொல்லலாம். 2006 தன்னோட 53 வயசில் முதுகெலும்பு புற்றுநோயால் இறந்து போயிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இது மட்டும் இல்லாமல் ஸ்ரீவித்யா அவர்கள் 1953 ஜூலை 24 அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னையில் ஒரு தமிழ் குடும்பத்தில் பிறந்தவங்க என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மைன்னே சொல்லலாம். இவரோட தந்தை தன்னோட முகத்தசைகளை பாதித்த ஒரு நோய் காரணமாக தான் இவங்க பிறந்த வருஷமே நடிக்கிறத நிறுத்தியிருக்காங்க. இதனால் இவங்க குடும்பம் நிதி நெருக்கடியில் வந்துருச்சு. குடும்பத்தோட நிதி தேவைக்காக தான் பூர்த்தி செய்ய தான் இவங்களோட தாயார் ரொம்பவே உழைச்சிருக்காங்க. ஸ்ரீவித்யா ஒரு முறை தன்னோட தாய்க்கு தாய்ப்பால் கொடுக்கக்கூட நேரம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீவித்யா தன்னோட மிகச்சிறிய வயதில் நடிப்புலகத்தில் அறிமுகமாயிட்டாங்க. மேலும் நடிகர் கமலஹாசனோட ஜோடியாக அபூர்வ ராகங்கள் படத்துலையும் ஸ்ரீவித்யா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை தயாரிக்கிறப்ப தன்னை விட வயசில் குறைவான நடிகர் கமலஹாசனை ஒருதலையாக காதலிச்சிருக்காங்கன்னே ஒரு தகவல் சொல்லுது. இவர் தன்னோட காதலை அவர்கிட்ட தெரியப்படுத்தலை. ஆனால் அந்த காதல் ஒரு தோல்வியிலேயே முடிஞ்சிருச்சுன்னே சொல்லலாம். Thank you.